ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, பிறக்கக்கூடிய இந்த புது வருஷத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே எந்த மாதிரியான கிரக பயிற்சி எல்லாம் இந்த 2025ல அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த 2025 நியூ இயரை பத்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டான விஷயத்தெல்லாம் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குதுங்க. ஏன்னா 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்க. அதாவது புதுசாக பிறக்கக்கூடிய இந்த 2025ல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. தொடர்ந்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025ஆம் வருஷம் தாங்க நடக்க போகுது. நியூ இயர் பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. இந்த வருஷம் பல்வேறு புதுமையெல்லாம் தர காத்துட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த 2025 எந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அள்ளித்தர போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பத்தி விரிவா பார்க்கலாம். 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2024ல கூட்டு எண்ண 8 வந்ததால எங்க பார்த்தாலுமே பிரச்சனை தாங்க. சிக்கல் வந்திருக்கும், மனக்கலக்கம் வந்திருக்கும், தாமதம் ஆயிருக்குங்க. எல்லா விஷயத்திலுமே இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2025 நியூ இயர் கூட்டு எண்ண 9 தாங்க வருது. என் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு செவ்வாயோட ஆதிக்க எண்ணெய் தாங்க அமைஞ்சிருக்குது. செவ்வாய் அப்படின்னாலே வேகமும் விவேகமும் தாங்க. அப்போ இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தால தான் இந்த வருஷம் பிறக்குதுங்க. பொதுவாகவே 9ஆம் நம்பர் அப்படின்னா எது எடுத்தாலும் சீக்கிரமா முடிஞ்சிடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அதுதாங்க இந்த 2025ஓட மிகப்பெரிய ஸ்பெஷலே. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தாங்க வருது. புதன்கிழமை அன்னைக்கு பூராடம் நட்சத்திரத்துல தனுசு ராசி கன்னியா லக்னம் தாங்க அமைஞ்சிருக்குது. வியாகாத நாம யோகம் பவன் நாம கிரகத்துல சித்த யோகத்துல தாங்க இந்த 2025 பிறந்திருக்குது. அதனால இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இந்த கன்னியா லக்னத்தை குரு பார்க்க வருஷம் பிறக்குதுங்க. லக்னத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அதிகமா கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இப்போ தனுசு ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை தாங்க கொண்டு இருக்குது. குரு பகவானை ராசிநாதனா கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அதனால இந்த வருஷம் ஏற்ற இறக்கமா பொருளாதாரத்தில் இருந்தாலுமே கூட அது எல்லாமே படிப்படியா விலக போகுதுங்க. புதிய தொழில ஆரம்பிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதிர்பாராத மாற்றம் எல்லாமே நடக்க போகுதுங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. அது மட்டும் இல்லாம அலுவலகத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அங்க இருக்குமான சூழ்நிலை எல்லாமே சகஜமாக மாறப்போகுதுங்க. உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உடல்நலம் கூட சிறப்பாக தான் இருக்க போகுது. யோகா, பிராணாயம் இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்கள் உடல் நலத்தையும் மன வளத்தையும் நல்லாவே பாதுகாத்துக்கலாங்க. பொது வாழ்வில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திறமைசாலியாக தாங்க இருக்க போகிறீங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வழக்கு இருந்ததுன்னா அதில் நீங்கள் நிதானமாக விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே வெற்றி கிடைச்சிடுங்க உங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இது நாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட சட்டுன்னு கோவப்படுற மாதிரி இல்லை எடிச்சிருந்து பேசுகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. அதனால் உங்களோட ரகசியத்தை யாருக்கிட்டையுமே எப்பயுமே சொல்லாமல் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் திருமணம் இப்போ திடீர்னு முடிவாக போகுதுங்க. என்னடா நமக்கு மட்டும் இப்போ திருமணமே ஆக மாட்டேங்குது, ஊரில் இருக்க எல்லாருக்குமே திருமணம் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு கூட இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாமே தானாகவே தேடி வரப்போகுதுங்க. இல்லைன்னா நீங்களே வரன் தேடி போங்க, உங்களுக்கு திருமணம் ஆகும். இந்த தனுசு ராசிக்காரங்களோட தந்தையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன உடல் உபாதையெல்லாம் வரலாங்க. அடிக்கடி இதெல்லாம் ஏற்படும். அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னாவே பல சங்கடத்துல இருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு நீங்க ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ற வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறப்ப தாங்க இந்த வருஷ பிறப்பே நடக்குது. அதனால உடம்புல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களோட உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனையை கூட அப்பயே நீங்க வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவை குறைச்சிக்கலாங்க. ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை கூட இப்போ அதிகமாக கவனம் நீங்க செலுத்தணுங்க. நல்லாவே இருந்தாலுமே கூட திடீர்னு ஏதாவது பிரச்சனையெல்லாம் வருங்க உங்களுக்கு உடல்ல. அதனால
கரெக்டாக அப்பப்போக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சு மாத்திரை மரத்தை கரெக்டாக சாப்பிடுங்க. எடுத்த காரியத்தை வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் உடனே செஞ்சு முடிக்கிறது நல்லது தாங்க. குரு பகவான் வந்து உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய இவர் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருங்க. அதுவும் சகட குருவாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. மே 14ஆம் தேதியிலேருந்து விலகி உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து போகிறாருங்க. அதனால் அதுக்கு அப்புறமா தான் எல்லாமே நல்லது நடக்க போகுதுங்க. முன்கோபம் குறையுங்க. சோம்பலாக இருக்கிறது எல்லாமே இப்போ நல்லா ஆகிடும். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது தாங்க நடக்க போகுது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்க போகுதுங்க. பங்கு சந்தை விஷயத்தில் கூட நல்ல ஒரு பலன் தாங்க கிடைக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா பார்ட்னர்ஸ் இவங்க கிட்டலாம் நீங்கள் ஆலோசனை அறிவுரை இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட அமைய போகுது உங்களுக்கு. இது நாள் வரைக்குமே உங்களை கவலைப்பட வச்ச கடன் தொல்லை எல்லாமே இப்போ குறைய போகுதுங்க. மனதில் வந்து ஒரு தைரியம் பிறக்க போகுது. ஆனாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து கடன் வந்துக்கிட்டே தாங்க உங்களுக்கு இருக்கும். இந்த கடன் எல்லாமே நல்ல கடனாக இருக்குங்க. சுப செலவுகளாக தான் அமையவும் போகுது. பூர்வீக சொத்துல வந்து ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை சண்டை இது எல்லாமே சரியாகி உங்களுக்கு வந்து இந்த சொத்து உங்கள் கைக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தடைகள் எல்லாத்தையுமே உங்களோட வெற்றிப்படியாக மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற இடமாற்றம் எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அதுக்கு வந்து எதிர்பார்த்து அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்போ தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆஃபீஸில் வந்து வேலை வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி எப்போ முடிச்சு தரணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறது மூலியமா உங்களுக்கு வந்து மனநிலை வந்து நல்லாவே தெளிவாக இருக்க போகுதுங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாருமே நல்லா விசாரித்து அதுக்கப்புறமா செய்யுங்க. கடன் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. பழைய கடன் எல்லாருமே இப்போ உங்களுக்கு படிப்படியாக திரும்பி கொடுக்குற சூழ்நிலை கூட உருவாகுங்க. புதனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க உட்காந்துருக்கிறாரு. அதனால் ஐடி ஃபீல்டில் இல்லைன்னா கம்யூனிகேஷன் சோசியல் மீடியா இது மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குங்க. இதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஇ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் கூட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. மனநிறைவுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. வியாபாரம் கூட லாபகரமாக தாங்க உங்களுக்கு நடக்க போகுது. நாளுக்கு நாள் உங்களோட கஸ்டமர் வந்து அதிகமாகிக்கிட்டே போவாங்க. அவங்களோட நல்ல ஒரு மதிப்பு கூட நீங்கள் பெற போகிறீங்க. வியாபாரத்தில் வளர்ச்சி அடையிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கஸ்டமரை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நல்ல ஒரு தரமான பொருளெல்லாம் நீங்கள் கொள்முதல் செஞ்சுட்டு வந்து வைப்பீங்க. அது வந்து வியாபாரத்தை வந்து பெருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க போகுதுங்க. வருமானமும் நல்லா தான் இருக்கும். ஆனாலுமே கூட செலவை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. கடன் வாங்குறத அவசியம் ஏற்படாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வருஷம் வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்க போகுதுங்க. பெரியவங்க கிட்ட ஆதரவாக தான் இருப்பீங்க. பொருளாதாரம் கூட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் வந்து உங்களோட கௌரவம் இதெல்லாமே அதிகரிக்கும். வீட்டில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது மாதிரியான வாங்குறதுக்கு சூழ்நிலை வந்து அதிகமாகுங்க. ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது. அதனால் சொத்து பத்து எல்லாமே கண்டிப்பாக சேருங்க. எப்படி பார்த்தாலும் வெற்றி தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதியாக இருக்கிற பட்சத்தில் பொறுப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. அதே சமயத்தில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வருமானம்லாம் கிடைக்குங்க. உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். புதுசாக கலைஞர்கள் நண்பர்கள் இது மாதிரி உங்களுக்கு சேருவாங்க. புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட பெற்றோர் இல்லைன்னா ஆசிரியர் வந்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகிறாங்க. வருமான வரி கணிதம் ஓவியம் இது மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க நீங்கள் வந்து சிறப்பாக படிக்க போகிறீங்க. நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே லாபம் அதிகரிக்க போகுதுங்க. பண விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப கவனமாக இருக்கணுங்க. எங்கேயாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது தான். விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து லாபம் அதிகமாகுங்க. பொன்பொருள் செயற்கை எல்லாமே உண்டாகுங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் ஏற்படத்தான் போகுது. எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து அவசரம் காட்டாதுங்க. பொறுமையாக ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மன மகிழ்ச்சியாக தாங்க இருக்க போகுது. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலுமே கூட பழைய வகைகள் எல்லாமே வசூலாகுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. பணவரத்து வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எல்லா காரியத்திலும் வெற்றிகரமாக இருக்குங்க.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க. அதனால அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இப்ப பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா அடிக்கடி சித்தர்கள் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.